நள்ளிரவு மல்லிகை. அத்தியாயம் 10. தான் படித்துக் கொண்டிருக்கும் பத்திரம் எரிவதைப் பார்த்ததும் கேசவன்குட்டி அந்தத் தாளை பதற்றத்துடன் தூக்கி எறிந்தான். நெருப்பை அணைக்க முயற்சித்தபோது அது மேலும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. விரைவிலேயே பத்திரம் முழுவதும் சாம்பலாகிப் போனது. சட்டென்று வீசிய காற்றில் அந்த சாம்பல் துகள்கள் பறந்தன. யாரோ வேண்டுமென்றே பற்ற வைத்து எரித்து சாம்பலாக்கி பிறகு ஊதிப் பறக்க விட்டது போல் இருந்தது அந்தக் காட்சி. என்னங்க இதெல்லாம்? சந்து நாயர் அதிர்ச்சியுடன் சேக்குட்டியிடம் கேட்டார். சேக்குட்டி நாயருக்கு எதுவும் பிடிபடவில்லை. பறக்கும் சாம்பல் துகள்களையே பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்நாளில் இப்படியொரு காட்சியை அவர் பார்த்ததில்லை. இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உடனடியாக அவருடைய மாற்று வழி காண வேண்டும் என்றார் சேக்குட்டி. மாற்று வழி என்று மொட்டையாகச் சொன்னால் எப்படி? விவரமாகச் சொல்லுங்கள். சந்து நாயர் படபடத்தார். இப்போது இங்கு நடந்தது சாதாரண விஷயம் அல்ல. திடீரென்று பத்திரம் எரிகிறது, சாம்பலாகிறது. இதை அலட்சியப்படுத்தக்கூடாது, புரிகிறதா? என்றார் சேக்குட்டி. ஆமாம், நிஜம்தான். அப்படின்னா நம்ம கிருஷ்ண குரூப்பை வரவழைக்கலாமா? என்றார் சந்துநாயர் ஆர்வமாய். வேண்டாம், அவரை கூப்பிட வேண்டாம். ஏன்? என்ன விஷயம்னாவது தெரிஞ்சுக்கலாமே. அவரை கூப்பிட வேண்டாம்னு நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. உங்க மருமகன் பிரபாகரனும் சிறுவள்ளிமணியைச் சேர்ந்த சின்ன திருமேனி, அதான் பட்டணத்து காலேஜில் வேலை செய்கிறவரும் அந்த கிருஷ்ண குரூப்போட அடிக்கடி கூடி பேசுறத நான் பார்த்தேன். தனது மருமகன் பிரபாகரனின் பெயரை கேட்டதும் சந்துநாயர் தீர்க்கமாக யோசித்தார். பிரபாகரனிடமும் அவனது அம்மாவிடமும் தான் நடந்து கொண்ட முறை அவருக்கு நினைவுக்கு வந்தது. அப்படின்னா வேற யாரை கூப்பிடலாம் என்றார் சந்துநாயர். சேக்குட்டி யோசனையில் ஆழ்ந்தார். அவருக்கு நாகத்தான் பாறையில் வாழும் ஜெயந்தன் என்ற மந்திரவாதி ஞாபகம் வந்தது. இரத்த சாமுண்டீஸ்வரி தான் அவன் வழிபடும் தெய்வம். ருத்ர தேவதையான சாமுண்டீஸ்வரிக்கு அவன் ரகசியமாக நரபலி கூட கொடுப்பது உண்டு என்று பேசிக்கொள்வார்கள். பைசாசிகமான மோகினிகளும் பிரேதாத்மாக்களும் தான் அவனது ஏவலாளர்கள், நண்பர்கள். சேக்குட்டி நாயர் ஏற்கனவே அங்கு ஒரு தடவை மலைவாசி ஒருவரது துணையுடன் போயிருக்கிறார். அங்கு அவர் பார்த்த காட்சி மிகவும் பயங்கரமானது. நாகத்தான் பாறையை ஒட்டிய பள்ளத்தாக்கில் மண்டையோடுகளும் மனித எலும்புகளும் ஏராளமாக சிதறி கிடந்தன. சுற்றிலும் துர்வாடை, ஒரு அமானுஷ்யமான பயங்கரம். எப்படிப்பட்டவர்களும் பயந்து நடுங்கக்கூடிய அந்த காட்சி அவ்வப்போது சேக்குட்டி நாயரின் மனதில் எட்டி பார்ப்பது உண்டு. ஜெயந்தனால் செய்ய முடியாத காரியங்களே இல்லை என்றுதான் அந்த மலைவாசி சொல்லி இருந்தார். அந்த மலைவாசி குடியிருக்கும் இடம் கூட சேக்குட்டி நாயருக்கு தெரியும். என்ன சேக்குட்டி, எதை பற்றி யோசிக்கிறீங்க? சந்துநாயர் இடைமறித்து கேட்டார். இல்லை, கிருஷ்ண குரூப்பை விட கெட்டிக்காரரா யாராவது மந்திரவாதிங்க இருக்காங்களான்னு யோசிச்சு பார்த்தேன். ஒருத்தர் இருக்கார், பேரு ஜெயந்தன். ஒரே ஒரு தடவை அவரை பார்த்தா போதும், நம்ம எதிரிங்க தொலைஞ்சு போயிடுவாங்க. நேரா போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றார் சேக்குட்டி. கேசவா, சேக்குட்டிக்கு வழிச்செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்து அனுப்பு என்று மகனை பார்த்து சொன்னார் சந்துநாயர். கேசவன் கொண்டு வந்தது அந்த பணத்தை வாங்கி கொண்டு சேக்குட்டி அங்கிருந்து புறப்பட்டார். ஏறத்தாழ அதே நேரம் குமாரும் பிரபாகரனும் கிருஷ்ண குறிப்பிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னோட லட்சியம் சந்துநாயர்கிட்ட இருந்து அந்த சொத்துக்களை கைப்பற்றணுங்கிறது இல்லை. தவறு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். இந்த விஷயத்துக்காக நாம கோர்ட்டுக்கு போக முடியாது. குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லை. அதனால என்றார் குமார். நீங்க சொல்ல வர்றது புரியுது. மந்திரவாதத்தால முயற்சி பண்ணலாம். சரி, ஒருவேளை சொத்துக்களை மீட்க முடிஞ்சா யாருகிட்ட கொடுக்கறது என்றார் குரூப்பு. நான் தான் சொல்லிட்டேனே, அந்த சொத்து எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு செய்வோம். அதன் மூலம் வர சொத்துக்களை பிரபாகரனுக்கே கூட கொடுத்துடலாம், குமார் தெளிவாக சொன்னார். அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க இப்படியெல்லாம் எதையாவது செய்ய ஆரம்பிச்சா மாமாவோட கோபம் என் மேலேயும் அம்மா மேலேயும் திரும்பும். லீவு முடிஞ்சு நான் போயிட்டா அம்மா தனியா வேற இருக்கணும். அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. பிரபாகரன் கவலைப்பட்டான். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குரூப்பு கேட்டார். செருவள்ளி மனைக்குள் அமர்ந்தபடிதான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். நேரம் இரவு 10 மணிக்கு மேலாகி இருந்தது. அன்று அமாவாசை. எங்கும் இருள் பரவி இருந்தது. வராந்தாவில் ஏற்றி வைத்திருந்த வெண்கல விளக்கின் வெளிச்சம் ஏறத்தாழ தெரு வாசல்படி வரை பரவியிருந்தது. வருடக்கணக்கில் ஆள் வாசம் இல்லாமல் இருந்ததால் அந்த இல்லத்தின் முற்றப்பகுதியில் நிறைய புல் மண்டி வளர்ந்திருந்தது. அந்த கும்மிருட்டு ராத்திரியில் சட்டென்று தொலைவிலிருந்து ஏதோ ஒன்று பாய்ந்து வரும் சத்தத்தை அவர்கள் கேட்டனர். தெருவாசலுக்கு வெளியே இருந்துதான் அந்த சத்தம் வந்தது. நெருங்கி வந்த சத்தம் துளசி மாடத்தை நெருங்கியதும் அப்படியே நின்றுவிட்டது. ஏதோ ஒன்று துளசி மாடத்தை ஒட்டிய தரைப்பகுதியில் விழுந்த சத்தம் கேட்டது. கிருஷ்ணகுருப்பு அந்த இடத்தை நோக்கி விரைந்தார்.
மாடத்தை ஒட்டியிருந்த தரைப்பகுதியில் சன்னமான வெளிச்சத்தில் அது தெரிந்தது. வளைந்து தலையை உயர்த்தியவாறு நீல நிறத்தில் இருந்தது அது. அந்த விளக்கை இப்படி எடுத்துட்டு வாங்க! கிருஷ்ணகுருப்பு படபடப்போடு கத்தினார். பிரபாகரன் வெண்கல விளக்கை தூக்கிக் கொண்டு ஓடி வந்தான். பின்னால் குமாரும் வந்தார். விளக்கு வெளிச்சத்தில் அவர்கள் பார்த்தபோது பாம்பு ஒன்று கருகி சாம்பலாகி கிடந்தது. அதை பார்த்ததும் அம்மூவருடைய நெற்றிகளும் யோசனையில் சுருங்கின. குரூப்பின் முகத்தில் வியர்வை அரும்ப ஆரம்பித்தது. இதை யாரோ ஏவி விட்டிருக்காங்க. சந்து நாயர் ஏதோ எதிர் நடவடிக்கை எடுத்துக்கிற மாதிரி எனக்கு படுது என்றார் கிருஷ்ணகுருப்பு. அப்படின்னா? குமார் புரியாமல் கேட்டார். நாம இதுக்கு பதிலடி கொடுத்தாகணும். கிருஷ்ணகுருப்பு யோசனையில் ஆழ்ந்தார். நீங்க சொல்றது எனக்கு விளங்கல. குமார் தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் கேட்டார். சந்து நாயருக்கு எதிரா நாம என்னமோ செய்யறதா அவருக்கு தோணியிருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப பெரிய மந்திரவாதியெல்லாம் கிடையாது. ஜோசியம் தெரியும். ஓரளவுக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகளை யார் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஹோமம் பண்ணுவேன். கிருஷ்ணகுருப்பு இருளை வெறித்தபடி பேசினார். அப்படின்னா இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாமா? குமார் கேட்டார். பார்த்துட்டா போகுது, என் கூட கிளம்புங்க. இந்த நேரத்திலையா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு ராத்திரி பகல்ங்கிற வித்தியாசமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அமாவாசை, ரொம்பவும் பொருத்தமான நாளும் கூட. குரூப்பின் யோசனையை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். மூவரும் உடனே அங்கிருந்து புறப்பட்டனர். குரூப்பு தனது வீட்டுக்கு வந்தவுடனேயே ஹோமம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அந்த நடு ராத்திரியில் சின்ன சின்ன சப்தமும் ஹோவென்று கேட்டது. ஹோமம் ஆரம்பிக்கப்பட்டது. ஹோமகுண்டத்திலிருந்து புகைச்சுருள்கள் உயர்ந்தன. சற்று நேரத்துக்குள் நெருப்பு கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அதன் முன்னால் அமர்ந்தபடி குரூப்பு கண்களை மூடி மந்திரங்களை உருவேற்றிக் கொண்டிருந்தார். அப்போது ஹோமகுண்டத்திலிருந்து உயர்ந்து வந்த புகைச்சுருள் மற்றும் அக்னி சுவாலைகளுக்கு மத்தியில் ஒரு முகம் தெளிவாக தெரிந்தது. குமாரும் பிரபாகரனும் அதை வியப்போடு கவனித்தனர். கிட்டத்தட்ட ஒரு குதிரையைப் போல் இருந்தது அந்த பைசாசிகமான முகம். கிருஷ்ணகுருப்பு மெதுவாக கண்களை திறந்தார். அவரது நாக்கு அசைந்து ஒரு பெயரை உச்சரித்தது. ஜெயந்தன். குரூப்பு அப்படி சொன்னதும் சட்டென்று அந்த முகம் நெருப்பு குண்டத்திலிருந்து மறைந்தது. அந்த முகத்தை கவனித்தீர்களா? கிருஷ்ணகுருப்பு கேட்டார். பார்த்தோம். இந்த அளவு பயங்கரமான ஒரு முகத்தை இதுவரைக்கும் எங்கேயுமே நாங்க பார்த்ததில்லை. உண்மைதான், நீங்க பார்த்திருக்க முடியாது. இவன் பேர் ஜெயந்தன். நாகத்தான் பாறையோட அடிவாரத்துல குடியிருக்கிற பெரிய மந்திரவாதி. அவனை எதிர்க்கிறதுங்கிறது சாத்தியமான காரியம், அசாத்தியம். கிருஷ்ணகுருப்பு ஏமாற்றமும் அச்சமும் நிறைந்த குரலில் பேசினார். அப்படின்னா இப்ப நாம என்னதான் செய்யறது என்றான் பிரபாகரன். அவன் குழம்பிப் போயிருப்பது குரலில் தெரிந்தது. மீதி அடுத்த அத்தியாயத்தில்.